ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொள்ளை தனியாக ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும். ஏன்னா கொள்ளும் அரிசியும் வேகிற நேரம் ஒன்று கிடையாதுல்ல. கொள்ளு கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக வேகாது. அதனால கொள்ளை வேக வச்சுட்டு அப்புறம் அரிசியோடு யூஸ் பண்ணணும். இதுக்கு எந்த பொரியல் கூட்டு எது வேணுமாலும் வச்சுக்கலாம். தயிர் பச்சடி ரொம்ப சூட்டாகும். இதுக்கு எந்த பொடியுமே போடலை. கலரை பாருங்கள். இது இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியும் இதோடு சேர்த்துக்கிறோமா, அதனால் கலரும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு தாளிக்க போகிறோம். அதுக்கு மட்டும்தான் ஆயில். அதுக்கப்புறம் ஆயில் சேர்க்க போகிறதே இல்லை. ஓகே, கடுகு பொரியிற அளவுக்கு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, ஜீரகம், மல்லி, கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், கொள்ளு வேக வச்ச தண்ணி, ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொள்ளு. அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கோம். அந்த குக்கரில் வேக வச்சு அந்த கொள்ளை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை இப்போ ஊற்றியாச்சு. இப்போ குக்கரில் வேக வைக்கிறாந்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. டேரெக்டாக வைக்கிறாந்தா இதில் குக்கர் மூடி போடாமல் வைக்கிறாந்தா ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. குக்கர்லாம் வைக்க போகிறோம். 2 டம்ளர் கொள்ளு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு டம்ளர், 3 டம்ளர் மொத்தம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. அரிசி ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். வெறும் வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, சாதம் வடிப்போம்ல, புழுங்கல் அரிசி, அந்த அரிசி தான், சாதாரண அரிசி தான். அரை டம்ளர் கொள்ளை பார்த்தா நிறையா இருக்கும். என்னென்னா வெந்தால் நிறையா வந்துடும் கொள்ளு. அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொள்ளு போதும். சின்ன வெங்காயம் நல்லது. இதுக்கு சின்ன வெங்காயம் இல்லாதப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்பெஷலு சின்ன வெங்காயம் தான். கொள்ளு சாதம்னாவே சின்ன வெங்காயம் தான். அதனால் நறுக்கவெல்லாம் கூடாது, உரிச்சிட்டு முழுசாக போடணும். பூண்டு, தக்காளி, சீரகமும் மல்லியும். சீரகத்தை நல்லா கசக்கிட்டு போடணும். கையில் வச்சுக்கிட்டு நல்லா கசக்குன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதோட போடணும். மல்லியும் அதே மாதிரி கசக்கிட்டு போடணும். இந்த கசக்கி தான் வச்சுருக்கிறேன். கையில் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா உடஞ்சி வந்துடும். மல்லித்தலை, இதுக்கு தேவையான உப்பு. அரை உப்பாக சாப்பிட்டா தான் இது நல்லாவும் இருக்கும். அரை உப்பு போதும். கிண்டி விட்டு குக்கரை மூடியே வச்சு இது போயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. கிளறி பார்ப்போம். நல்லா புழுன்னு இருக்குது. ஆறுனோடனே நல்லா இந்த தண்ணி சத்தெல்லாம் போயிடும். கொள்ளு சாதம் ரெடி.